படையப்பா 2 நீலாம்பரி எடுக்கிறதா ஐடியா பண்றாருக்க மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த படத்தோட இயக்குனர் யாருங்கிறது ஒரு கன்ஃபார்ம் இல்லாத நேம்ல இருக்கு. மேபி அது இப்போ கன்ஃபார்ம் ஆகுதா? இது 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் ஏற்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கா? இல்லைங்க, படையப்பா 2லாம் இனிமே எடுத்தாலும் அது செட் ஆகாது. இன்னொன்று வந்து இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பெண்ணியம் பேசுகிறவங்க இல்லை, இருந்தாங்க, ரொம்ப சொற்பமாக இருந்தாங்க. இப்போ பொம்பளைன்னா பொம்பளை மாதிரி இருக்கணும்னு ஒரு டைலாக் இன்னைக்கு நீங்கள் வைக்க முடியுமா? முடிச்சு கட்டுருவாங்க. அப்போது அந்த படம் பேசின எல்லாமே வந்து சற்று பிற்போக்குத்தனமானது. இன்றைக்கி அப்படி ஒரு படத்தை நீங்கள் எடுக்கவே முடியாது. எடுத்தாலும் தியேட்டரில் நிம்மதியாக கொண்டு வந்துட முடியாது. அது யார் நடித்த படமாக இருந்தாலும் அடிச்சு. ஆமாம் ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதனுடைய தொடர்ச்சின்னு இவங்க ஒரு படத்தை கொண்டு வராங்கன்னு வைங்களேன், அது யாரை நீங்கள் மையப்படுத்துவீங்க? ரஜினி இருப்பார், பட்டு அந்த படத்துலேயே ரஜினிக்கு நிகரான ஒரு கேரக்டர் அது. எக்ஸாக்ட்லி. ஆமாம், ரஜினி வந்து எப்படி ஒத்துக்கிட்டாருங்கிறது தான் எல்லாருக்குமே ஆச்சரியம். ஒரு கிளைமாக்ஸ் வந்து ஒரு பெண்ணோட முடியும் போது அது எப்படி ரஜினி ஒத்துக்கிட்டாரு? மொத்த கிரெடிட்டும் அந்த பொண்ணுக்கு போகுது. அது எப்படி ரஜினி பொறுத்துக்கிட்டாருங்கிறது தானே எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அப்போது இந்த செகண்ட் பார்ட்டு கொண்டு வரும்போது அந்த அவ்வளோ பெரிய விஷயத்தை யார் தலையில் கொண்டு வைப்பீங்க? அது எப்படி நகரும்? முதல்ல அதுக்கான ஒரு கதையை உருவாக்குறதே பெரிய சிக்கல் தான். அது ஏதோ ஒரு பரபரப்புக்கு சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து மெட்டீரியல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.